இன்றைக்கி 2வது நாளாக வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வெங்காயம் எடுக்க ஆள் வந்துட்டாங்க. 10 ஆள் வந்திருக்காங்களான்னு பார்த்துக்கங்க. அவங்க போய் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தோட்டத்தில் தண்ணி ஓடுச்சு. சரி இங்கேயே பிடிச்சிட்டு போயிடுவோம், ஃப்ரெஷ்ஷாக ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை கழுவி தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த குடை வேற உள்ளே போக மாட்டேன்ட்டுருச்சுங்க. நான் என்னடா எனக்கு வந்த சோதனையா இல்லை இந்த குடத்துக்கு வந்த சோதனையாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை பிடிச்சி பார்த்தேன். அப்புறம் பிடிக்கலன்னு கையெல்லாம் அணைச்சி வச்சு தண்ணி பிடிச்சி அப்புறம் சொம்புலையெல்லாம் மோந்து ஊற்றி ஒரு வழியாக தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தாச்சு. என்ன நந்தினி சொல்கிற, உங்கள் தண்ணிக்கு எவ்வளோ குடித்தாலுமே தாகம் அடங்க மாட்டேங்குது, உப்பு தண்ணியாக இருக்கு நந்தினி அப்படின்னாங்க. இருக்கட்டும் தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது, நீங்கள் முதல்ல தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி நந்தினி டைலாக்கெல்லாம் பேசுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி கை கழுவி குடிக்கிறாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தாகம் அடங்குமாமா. சொம்பில் குடிக்கிறப்ப தாகம் அடங்காது. அவங்க இப்படியே பழகிட்டாங்களா, அதனால இந்த கை கழுவி குடித்தாதான் தாகம் அடங்கும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டில் நல்லா ஆழமாக பதிஞ்சு வச்சுட்டாங்க. உங்களுக்கு எப்படிமா ஊற்றுட்டு அப்படின்னு கேட்டுக்கு, இல்லை எனக்கு ஒரு கைக்கு மட்டும் விட்டு நான் சொம்பில் வாங்கி அப்படியே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரிங்கம்மா நீங்கள் குடிங்கம்மா அப்படின்னு அவங்க குடிச்சு முடிச்சதுக்கும் குடித்தவங்க எல்லாருமே போய் வெங்காயம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா நானும் அவங்க கூட போய் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி குடத்துல ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துட்டு நானும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளும் கூட மாட வேலை செஞ்சால் தானே அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தில் இருந்த மல்லியெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் பறிக்க சொன்னேன். அதே மாதிரி நானுமே அதே மாதிரி ஒதுக்கி விட்டு தான் பறித்தேன். எங்கள் வெங்காயம் இப்படி தாங்க இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வெங்காயம் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே டீ டைமும் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு டீயும் வடையும் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாய வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.